ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் கதை ஃபுல்லாகவே கண்டினியூஸாக ஃபைட்டை நோக்கி தான் போகும். வாரில் சில விஷயங்கள் புரியணுன்னாலும் லேட்டாக உங்களுக்கு புரிய வர பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 10. இப்போ டிராகன் இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஒரு மேஸ் தான் அது மேலே இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு வேவ்ரென்னா கண்டிப்பாக அவங்க தனியாக வந்திருக்க மாட்டாங்கன்னு கவுன்சிலர் சொல்லவும், இந்த ரிமோட் வில்லேஜ் யார் அட்டாக் பண்ண போறான்னு கேட்டா பக்கத்து கிங்டமான இருக்கலாம் அப்படின்னு அந்த கவுன்சிலர் சொல்றாரு. ப்ரோட்டோடைப் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்து கண்ட்ரியோட 8வது பிரின்ஸ் தான் நம்ம ஹீரோவோட அந்த ரிமோட் வில்லேஜை பிடிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. என்னோட மதிப்புக்கு இந்த சின்ன வில்லேஜ் எல்லாம் பிடிக்க அனுப்பி வச்சிருக்காங்களேன்னு அந்த பிரின்ஸ் கோவமா வந்துட்டு இருக்கான். இந்த வில்லேஜை பிடிச்சதுக்கு அப்புறம் மெயின் ஏரியாவான அந்த ஸ்கோட் ஏரியாவோட இடத்தெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளானை போட்டு போய்கிட்டு இருக்காங்க. சாதாரண குட்டி வில்லேஜ்னு இவங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய கோட்டை சவுறு இருக்கு. வழியா மாத்தி தப்பா கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு அந்த பிரின்ஸ் திட்டவும், இல்ல இது கரெக்டான லொகேஷன் தான் சொன்னா, அது ஒரிஜினல் சவரா இருக்காது, ஃபேக்கா இருக்கும், அதை போயிட்டு உடங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் ஆர்டர் கொடுத்து, ஒரிஜினல் நம்ம ஹீரோ ரெடி பண்ணதுங்கிறதுனால எவ்வளவு இடிச்சாலும் ஸ்ட்ராங்கா நிக்குது. நான் தான் இந்த வில்லேஜோட லார்டு, நீங்க பக்கத்து கிங்டமான எலட்டினாவா நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படி நாங்க எலட்டினால இருந்து வந்திருக்கோம் தெரியும் அவங்க கேட்டா, நான் சும்மா போட்டு வாங்கினேன், நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க நம்ம ஹீரோ சொல்றான். கஷ்டப்பட்டு இந்த சவுரை கட்டியிருக்கான், ஒழுங்கா திரும்ப போயிருங்க நம்ம ஹீரோ சொன்னா, முட்டாள் மாதிரி தெரியுதா, குழந்தை பையா கீழே இறங்கி வாட்டு சொல்லவும், நம்ம பேச்ச கேட்கல, வேவரன்ஸை வச்சு அந்த மேஜை அட்டாக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், பாப்படா பொடி பையா நான் யாருன்னு இந்த பிரின்ஸ் சொல்றான். பனமர அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். வேவரனுக்கும் மேல ஷூட் பண்றாங்க. அதுக்குள்ள இருந்து ஷுரிக்கேன் மேல பொழிஞ்ச அந்த வேவரனை ஈஸியா சாப்பிடுச்சிருந்தாங்க. பாம்ஸுக்குள்ள இந்த ஷுரிக்கேனை வச்சு அட்டாக் பண்ண இது ஒர்க் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். அட்டாக்கே தடுக்கிற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு கிங்கோ கவுன்சிலரும் பாக்குறாங்க. கிங் ரிமோட் வில்லேஜ்ல என்ன பண்றாருன்னு அந்த பிரின்ஸ் பாக்குறான். அப்படிங்களா நம்ம ஹீரோ கிட்ட சோல்ஜர்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பிரின்ஸ் மட்டும் ஓவரா பேசுவோம். நம்ம ஹீரோ சொன்னா போல்ட்டை வச்சு அவ அட்டாக் பண்றா. இந்த பேரன் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. மார்க்கஸ் ஃபெரட்டினோ உண்மையிலேயே வேற லெவலான ஒரு பையனை பார்த்திருக்கான்னு சொல்லவும், பட் அவர் வீட்டை விட்டு இவனை அடிச்சு துரத்திட்டாருன்னு தான் கேள்விப்பட்டேன்னு கவுன்சிலர் சொல்றான். மேஜிக்கல் ஆப்டிடியூட வச்சே ஒருத்தரை எடை போடக்கூடாது, நம்ம சிஸ்டமை மாத்தி ஆகணும்னு கிங் நினைக்கிறாரு. எதுக்காக எங்க வில்லேஜ் அட்டாக் பண்ணீங்கன்னு அந்த பிரின்ஸை விசாரிச்சா சொல்ல மாட்டேன்னு நம்ம சொல்லவும், பணமரா உன்னை டார்ச்சர் பண்ற, ஃபர்ஸ்ட் உன் கண்ணு அப்புறம் ஃபிங்கர் நெயில்ஸை தோண்டி எடுக்கிறேன்னு சொல்லவும், பல வருஷமா எலட்டினா கிங்டம் இந்த பிளானை போட்டிருக்காங்க. மார்க்கஸ் ஃபெரட்டினோட ஃபர்ஸ்ட் இந்த லேண்டை கைப்பற்றணும், அதுக்கப்புறமா மற்ற இடத்தையும் சைமல்டேனியஸா அட்டாக் பண்றது தான் எங்க பிளான். நம்ம பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துல ஃபோர்ட்ரஸ் சிட்டி ஆஃப் ஸ்கோடுட்ட எங்க ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லவும், அவங்களோட டார்கெட்னா நம்ம உடனே அங்க போயாகணும் அரசு அப்படின்னு கவுன்சிலர் சொல்றான். வான்னே ஃபெரட்டினோ ஸ்கோடட்டோட டிஃபென்ஸ்ல நீயும் வந்து ஜாயின் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் கிங் சொல்லவும், நோ சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன், பட் நோபல்ஸோட கடமை இது, ஸோ நோ சொல்ல முடியாது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த வில்லேஜ் இப்போதைக்கு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கு, திரும்ப எப்ப அட்டாக் பண்ண வருவாங்கன்னு தெரியாது, ஸோ லாடா நான் இங்க இருக்கணும் ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா, வேவரன்ஸையே தடுக்கிற வெப்பன் இருக்கு, இது பத்தாதுன்னு சொல்றேன்னு கவுன்சிலர் கேட்கவும், பண்ணதுல 10% கூட இன்னும் இந்த வில்லேஜ் டெவலப் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ அப்படி என்ன கேட்ட போற, நான் ஆர்வமா பார்க்க இருக்கேன் அப்படின்னு பனமரா சொல்றான். கிங்கோட ரெக்வஸ்ட் நீ அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு பனமரா சொல்லவும், ஓகே நோபல்ஸோட டியூட்டி இது, ஸோ நான் பார்ட்டிசிபேட் பண்றேன், பட் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, என் சோல்ஜர்ஸ் ஆர்கனைஸ் பண்ண எனக்கு டைம் வேணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் என் இடத்துல இருந்து இந்த வில்லேஜை உங்களால தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நீங்க இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, டியோ அவரோட நைட் ஆர்டரோ என் கூட வரட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காமிஷன் அண்ட் டெல்லு நாங்களும் கண்டிப்பா உங்க கூட வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை நம்ம ஹீரோ விட்டுருதான். ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தை பத்தி தெரியாதவங்க இது சின்ன ஆர்மி அப்படின்னு குறை சொல்லுவாங்களேன்னு கேட்கவும், அட்வென்ச்சரர்ஸும் இதுல கலந்துக்கிட்டோம் அப்படின்னு ஆர்த்தோ வந்து சொல்றான். கலந்துக்கிற எல்லா அட்வென்ச்சரர்ஸ்க்கும் ஒரு கோல்டு காயினா 5 சில்வர் காயினும் தார நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய நீங்க ரிஸ்க் பண்றீங்க, இந்த அமௌண்ட் எனக்கு ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். சாரா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம், நாங்க பார்ட்டி வைக்கும் போது அதுல பார்பிக்யூ இருக்கும், நீ சாப்பிட்றத மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லவும், கண்டிப்பா அப்ப நான் வாரனவ சொல்றான். கவுண்ட் ஃபெரடினாட்டோவான ஆர்டேவோட அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பணமரா தனியா கிளம்ப எடுத்துட்டு போறேன்னு கேட்கவும், என் பலிஸ்டாவை தூக்கிட்டு போக முடியாது, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா, என்னோட மரியனட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டே கொண்டு போறேன். ஏன்னா ஆர்டேவோட மரியனட்டை நம்ம ஹீரோ மித்ரல்ல செஞ்சிருப்போம். டியோட நைட் ஆர்டர்ஸ் ஒரு பக்கம் அட்வென்ச்சர் லைன்ஸ்ல போய் நம்ம ஃபைட் பண்ண போறது கிடையாது, உங்களோட ஒவ்வொருத்தரோட உயிரும் எனக்கு முக்கியம், ஒரு லாடா உங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் என் கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முடிஞ்ச அப்புறம் நம்ம ஒரு பார்பிக்யூ பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், எலண்டினா கிங்டம் ஸ்கோடட்டை அட்டாக் பண்றாங்களா அப்படின்னா நம்ம தான் போய் ஹெல்ப் பண்ணணும், சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணுங்க நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், லாட்வானோட வில்லேஜோ ஸ்கோடட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லவும், மெசேஜ் அனுப்ப வேணாம், அவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எங்க இருந்து சோல்ஜர்ஸ் அனுப்ப முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொன்னா. பட் அவர் ஒரு டிராகனையே தோக்கடிச்சாருன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லவும், அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல, நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த ஸ்கோடட்டர்ஸ்ல வேவ்ரன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுல இருந்து அவங்க வெடிக்கிற மாதிரி பாம்ஸை கீழே போடுறாங்க. இந்த வெப்பனை இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்ததுல என்ன வெப்பன் இது நம்ம ஹீரோ அப்பா பயப்படுறாரு.
வேவ்ரன்ஸ் நம்ம ஹீரோ அப்பாவை அட்டாக் பண்ண வருவோம். அவ்வளோதான் நான் சாக போறேன்னு அவர் பார்த்தா எல்லா வேவ்ரன்ஸும் திரும்பி வெஸ்ட் சைடு கேட்டு பக்கம் போகுது. பார்த்தா வானத்துல பறந்துட்டு இருக்கிற வேவ்ரன்ஸ் எல்லாம் ஒரு மரியனட் டால் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆர்டே தான் அந்த மித்ரல் டாலை வச்சு கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேவ்ரன்ஸையும் அசால்ட்டா கொண்டுட்டு இருக்கு. வேவ்ரன்ஸ் அந்த புது பிளாக் கலர் வெப்பனை வச்சு தான் அவங்க ஸ்கூடட்டியா பிடிச்சிட்டாங்க. ஸ்கூடரியா கிங்டமோட நைட்ஸ் இந்நேரத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறேன். நைட்ஸ் எல்லாம் தப்பிச்சு போற வரைக்கும் நம்ம இந்த சோல்ஜர்ஸ் சமாளிப்போம் நம்ம ஹீரோ சொல்றான். வேவ்ரன்ஸே இவங்க டீம் தான் கொலை பண்ணதுங்கிறதுனால மொத்த சோல்ஜர்ஸும் இவங்கள அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் அவங்கள ஈஸியா அட்டாக் பண்றாங்க. ஹீரோ செஞ்சு கொடுத்த வெப்பன்ஸை வச்சு இவங்க அட்டாக் பண்றதுனால ஈஸியா இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. தேவோ வேவ்ரன்ஸை ஈஸியா ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கா. நிறைய சோல்ஜர்ஸ் இங்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ பார்க்க எல்லாரும் பெண் வாங்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இன்னும் கொஞ்சம் விட்டா நம்ம அந்த போரையே ஜெயிச்சிடலாம், இப்ப ஏன் பெண் வாங்கணும்னு ஆர்த்தோ கேட்கவும், யாராச்சும் ஒருத்தர் இறந்தாலும் அதுல எனக்கு ஓகே கிடையாது, இந்த போரை ஜெயிக்கிறது ஒன்றும் நம்ம கோல் கிடையாது, இங்க தான் எனக்கு முக்கியம், சோ பெண் வாங்குங்க நம்ம ஹீரோ சொல்லவோ, சரின்னு அவங்களும் பின் வாங்கி போறாங்க. ஸ்கோடரியாவோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் இந்த ஃபார்டஸ் சிட்டில ஒண்ணு கூடுறாங்க. எங்களை அட்டாக் பண்ணாம போச்சு நம்ம ஹீரோ அப்பா யோசிச்சா. ஹீரோ அண்ணா மொரிசியாவும் விஷயத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். கிங் அந்த இடத்துக்கு வந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாரு. வேவ்ரன்ஸ் அண்ட் புது பிளாக் பால் ஒன்னு மேல இருந்து போட்டு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க எப்படி தப்பிச்சீங்கன்னு கவுன்சிலர் கேட்டா, திடீர்னு எல்லா வேவ்ரன்ஸும் வெஸ்ட் கேட்டுக்கு போச்சுன்னு சொன்னா, வானோட ஆளுங்க தான் வெஸ்ட் கேட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லவும், என்னது வானா அப்படின்னு அவங்க அப்பா ஷாக் ஆகவும், நடந்த எல்லாத்தையும் அரசர் அவங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எலமெண்டல் மேட்ச் கிடையாது, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா, அப்ப அரசர் போய் சொல்றாருன்னு சொல்றியான்னு கவுன்சிலர் கேட்கறான். பேரன் டைட்டில் ஏன் பண்ணிட்டானு உங்க அண்ணன் முருஷியா பார்க்கவும், உனக்கு முன்னாடி உன் தம்பி டைட்டில் அலைஞ்சிட்டான் பொறாமப்படுறியான்னு கிங் கேட்கவோ, இல்ல நான் பெருமைப்படுறேன். முருஷியா ரொம்பவே சந்தோஷப்படுறான். லார்ட் வான் அடுத்து என்ன பண்ணான்னு டி கேட்கவும், டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு, பட் ஸ்கோடரியாவை எதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம வில்லேஜ் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வார்ல ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் சாகுறதை இப்பதான் நான் பாக்குறேன், திரும்ப போய் அட்டாக் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஆர்டே வார பார்த்து கொஞ்சம் பயப்படுறா. ஆல்ரெடியா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம், சோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம புதுசா ஒரு வெப்பனை மேக் பண்ணி கொடுப்போம், அது நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்குல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பெரிய பாறைகளை லான்ச் பண்ற மாதிரி ஒரு மிஷினை நம்ம ஹீரோ ரெடி பண்றோம். ரீல்ஸ் வச்சு அதை மூவ் பண்ற மாதிரியும் நம்ம ஹீரோ மேக் பண்றோம். இதை மேக் பண்ணா கொண்டு போறது கஷ்டம், மெயின் பிளேஸ்லயே போய் இதை மேக் பண்ணலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல கலந்துக்கிடுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ டைரக்டா போய் கலந்துக்கிடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்ல, நம்ம ஹீரோ வெப்பன்ஸை ப்ரொவைட் பண்ணா அப்படின்னாலே அதுவே ஒரு வகையான சப்போர்ட் அப்படின்னு தான் கணக்கு வரும். இனிதான் கதையை இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.